சொல்லு. என்கிட்ட கிவி கியூப் ஸ்லைம் இருக்கு, என்கிட்ட கேண்டி ஸ்லைம் இருக்கு. யாருது பெஸ்ட்னு பாத்துறலாமா? பாத்துறலாம். பாக்கறதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணிடலாம். இப்போ ஓபன் பண்ணிடலாம். எப்பயும் போல மேனுவல் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இப்போ வந்து நான் இந்த ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணுங்க. ஆமா, அதே மாதிரி ஒரு மேனுவல் கொடுத்துட்டாங்க. பேக்கிங்ல வந்து தியோ இதுதான் சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட். ஆனா வந்து அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஸ்லைம் எப்படி இருக்குங்கிறது தான் மேட்டர். ஓகே, 3 கலர் ஸ்லைம் க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்டிவேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கிள்ஸ், கேண்டி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் போடுற கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டிக்ஸ் மிக்ஸ் பண்றதுக்கு, அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து கையில வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து 3 கப்ஸ் மிக்ஸ் பண்றதுக்கு. இப்ப வந்து என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாத்திரலாம். ஒரு ஸ்லைம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லைமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆக்டிவேட்டர், இதுதான் வந்து அந்த ஃபோம் கியூப்ஸ். அப்படியே சமைக்கிறதுனா நல்லா இருக்கும்ல. இங்க வந்து குட்டி குட்டி கிவி ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்றதுக்கு 2 ஸ்டிக்ஸ். நம்ம சேஃபா இருக்கணும்னு சொல்லி எங்க கிட்ல வந்து டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. பார்த்தல டிஷ்யூ பேப்பர் தான். எங்களுக்கு பாரு மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லைம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஸ்லைம் கப்பை வந்து ஓபன் பண்ணிடலாம். ஒரு சீல் கொடுத்துருக்காங்க, அதையும் பிச்சிடலாம். எடுத்தாச்சு. வாவ். இப்போ நம்ம வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இத. ஓகே, பாருங்களேன் அழகா இருக்கு. அந்த கிவில வர அந்த சீட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ். அடுத்த ஸ்டெப் ஆக்டிவேட்டரை ஊத்திட்டு நல்லா கிண்ட வேண்டியதுதான். இப்போ நம்ம ஆக்டிவேட்டரை ஊத்திடலாம். மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்சிங் ப்ராசஸ். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கே பாருங்களேன், என்னக்கா கொஞ்சம் ஊத்துறதுக்கே வந்துருச்சு ஸ்லைமு. நல்லா மிக்ஸ் பண்ணாதான் ஸ்லைம் வந்து ஸ்டிக்கியா இல்லாம வரும். அக்கா மிக்ஸ் பண்ணட்டும். நம்ம ஸ்லைம் ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுட்டு என்ன கலர் இருக்கலாம்? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அஸ்டர் டாங்கி இங்கி டை ஃபாதர் டை இங்கி பிங்கி பாங்கி. தயிர் சாப்பாடுக்கு எப்பவுமே ஊறுகாய் மாதிரி என்ன பண்ணாலும் இங்கி பிங்கி பாக்கி தான். எல்லோ கலர் வந்திருக்கு. இப்போ எல்லோ கலர் ஊற்றிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி ஊற்றிடலாம். ஊற்றக்கூடாது, மாய்ஸ்சரைசர் கொடுத்துருந்தாங்களே, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடலாம். இதான் மாய்ஸ்சரைசர். இது ஓப்பன் பண்ணி எடுத்து கையில் அப்ளைணும். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஊற்றிடலாம் இந்த கப்பில். எல்லோ கலர் பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. அடுத்து ஆரஞ்சு கலர். இதுவும் பாருங்களேன் நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிங்க் கலர், காற்றுக்கு பறக்குது. இதுவும் நல்ல பிரைட்டாக இருக்கு. இப்போ ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிடலாம். எல்லோ கலர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். அடுத்து ஆரஞ்சு, அடுத்து பிங்க். இப்போ ஒன்னொன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இங்க பாத்தீங்களா, நம்மளுடைய ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இந்த ஃபார்ம் கியூப்ஸை போட்டுறலாம். உள்ள இந்த கியூப்ஸை இப்போ போட்டுடலாம். இப்போ நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு நல்லா இருக்கு. எல்லோ கலர் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் போலாம். மிக்ஸ் 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 மிக்ஸ். நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த டாப்பிங்ஸை போட்டுடலாம். அடுத்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளோட ஆரஞ்சும் ரெடி ஆயிருச்சு. இப்போ பிங்க் கலருக்கு போயிடலாம். நல்லா மிக்ஸ் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ். இங்க பாருங்களேன், நல்லா ஜெல்லி ஆட்டம் இருக்கு. நம்மளுடைய கிவி கியூப் ஸ்லைம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. எனக்கு இது பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த ஜெல்லியில கியூப் கியூப்லாம் போட்டு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம இதை சாப்பிடக்கூடாது. இங்க பாருங்களேன், கையில ஒரு துளி கூட்டு ஒட்டலை என் கையில. நம்மளோட கேண்டி லாலிபாப் ரெடி ஆயிருச்சு. இப்போ அது மேல நாம் டாப்பிங்ஸ் போட்டுடலாம். இப்போ ஆரஞ்சுக்கு மேல இந்த டாப்பிங்ஸ் போட்டுடலாம். இப்போ இந்த பிங்க் கேண்டி மேல இந்த கேண்டி வச்சிடலாம். கியூட்டா இருக்கு மூணுமே பார்க்க. நம்மளோட கலர் கலரான கேண்டி ரெடி ஆயிருச்சு. பாருங்களேன், பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே ஒழுகுது ஸ்லைம், அப்படியே வருது கீழே. இங்க பாருங்க பிங்க் கலர் ஸ்லைம். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி ஸ்லைம் வருதுன்னு. பாருங்க. ஸ்லைம்னா இப்படிதான் இருக்கணும். 1 2 3. என் கையில இருந்து வழுக்குது அப்படியே. கடைசி நேரத்துல நான் கொஞ்சம் சொதப்பின காரணத்தினால என்னோட ஸ்லைம் வந்து கெட்டி ஆயிடுச்சு. நான் தான் ஆனா வந்து இனிஷியல்ல சூப்பராவே வந்துச்சு. ஆனா நான் கொஞ்சம் நிறைய ஆக்டிவேட்டர் ஊத்துன காரணத்தினால கெட்டி ஆயிடுச்சு ஸ்லைம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லா கலர் எல்லா ஆக்டிவிட்டியும் சேர்த்து ஒரு பெரிய ஸ்லைம் கொண்டு வர போறோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் கலரும் கொண்டு வர போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஊத்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் 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 மிக்ஸ். என்ன கலர் வரப்போகுது? அது எனக்கு எக்ஸைட்டா இருக்கு. இப்போ நம்மளுக்கு பீச் கலர் கிடைச்சிருக்கு. பீச் கலர். இப்போ நம்ம ஆக்டிவேட்டர் ஊத்திடலாம். ஊத்துக்கா. நல்லா ஊத்திடலாம். நல்லா மிக்ஸ் 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 மிக்ஸ். 1 2 3. சூப்பர். நீங்க ரெண்டு கிட்ல ஏதாவது ஒரு வாங்கணும்னா கன்ஃபார்மா இந்த கேண்டி ஸ்லைம் வாங்கி பாத்துருங்க. சூப்பரா இருக்கு இந்த ஸ்லைம். ரியலி அப்படியே கூயா செமையா வந்திருக்கு இது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.